கௌரி சமையலறையில் இன்றைக்கி காரசாரமான உருளைக்கிழங்கு பட்டாணி மிளகு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு பெரிய கப் அளவுக்கு எடுத்து இது தனியாக குக்கரில் ஒரே ஒரு சத்தத்துக்கு வேக வச்சா போதும். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இது. இதை வேக வச்சு அந்த வேக வச்ச தண்ணியோடு வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயத்தை நல்லா நச்ச மாதிரி அரைச்ச மாதிரி பண்ணிக்க போகிறோம். அதனால் இந்த சாப்பரில் போட்டிருக்கேன். இதோடு கூட ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் அரைச்ச மாதிரி நைஸாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இது இரும்பு சட்டியில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதில் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா பொடியாக பண்ணியிருக்கேன். சாப்பர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு தண்ணி ஊற்றாமல் வைப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தை போடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே தக்காளியும் நல்லா கூலாட்ட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கூலாக அரைச்சிருக்கேன். ஹை ஃப்ளேமில் நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். பொடி என்னென்னு பார்க்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 5 ஸ்பூன் பிளெயின் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், கறி மசாலா, இது 3மே ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா வேறு, கறி மசாலா வேறு. இந்த குழம்புக்கு கறி மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். கறி மசாலா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடையிலையும் கறி மசாலா கிடைக்குது. தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதனோட அளவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ பொடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க அப்படியே கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போடுறதோடு இந்த மாதிரி பண்ணி போட்டால் அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்குலையும் நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா இருக்குது. எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி விட போகிறோம். அதுக்குமா சேர்த்து நான் போடுறேன் உப்பு. மீடியமாக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். பட்டாணியில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால இதில் அடி பிடிக்காது. அப்படி இல்லைன்னா லேசாக ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 8 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் அளவு கம்மியாக வைக்கிறதுனா 4-5 டேபிள் ஸ்பூன் போதும். இதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அது குழம்பு சேர்ந்து கொடுத்து வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வாசம் வருது. இந்த பச்சை மிளகா ஒன்று போட்டது, மிளகாத்தூள், கறி மசாலா எல்லாம் சேர்ந்து சூப்பராக வாசம் வருது. இப்போ தேங்காய் முந்திரி அரைச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். காரசாரமாகவும் இருக்கும் இந்த குழம்பு, நல்ல ஒரு ரிச்சாகவும் இருக்கும் தேங்காய் முந்திரிலாம் அரைச்சி ஊற்றுறதுனால. இப்போ குழம்பு கெட்டியாகும். கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணுன்னா பெப்பர் போட்டுக்கோங்க அடிஷ்னலாக. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஹையில் வச்சு
ஒரு 4-5 நிமிஷம் பச்சை வாசம் போக கொதிக்க விட்டுறலாம். குருமா வந்து சூப்பராக நல்லா காரசாரமாக இந்த மழை காலத்துக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கு அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கலாம். புலவுக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு, கீ ரைஸ், புலவு அதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் இது சூப்பராக இருக்கும். இப்போ சாப் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு மிளகு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு தாராளமாக ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும்.